ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதி சுரேஷை கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சுரேஷ் தங்கராஜ் கிட்டேயே சொல்லியிருந்திருக்க கூடாது. முதல்ல தங்கராஜ் சொன்ன ஐடியாவை அவர் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சதே தப்பு. இதுதான் ரேவதி ஃபர்ஸ்ட்லேயே சொன்னாங்க. அவர் சொன்னாருன்னு நீ வேற இதை பண்ண பார்த்தியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் சுரேஷ் அதுக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. முக்கியமாக நம்ம தங்கராஜ் கிட்டே இந்த விஷயத்த சொன்னதுனால தங்கராஜ் வேறு யாருக்கிட்டையும் சொல்லலை. பட் எப்போ இருந்தாலும் அதை பற்றி அவங்க கேவலமாக நினைப்பாங்க தானே. நாளை பின்ன மதியும் சுரேஷும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசினாரோ கேட்டாரோ அப்படின்னா கூட அது சுரேஷ்க்கு தர்ம சங்கடமாக இருக்கும். மதிக்கும் அப்படி தான் இருக்கும். மதிக்கே ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு, இதை நம்ம இவ்வளோ பெருசு பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால இந்த விஷயத்த வேற யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தங்கராஜ் கிட்ட சுரேஷ் சொன்னார். ஆனால் தங்கராஜ் இந்நேரம் உன் அக்கா தண்டூரை அடிச்சிருப்பா அப்படின்றாங்க. இல்லை, அக்காலாம் எதுவும் சொல்லியிருக்காது, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, குறிப்பாக அப்பா அம்மா கிட்ட சொல்லாதீங்க. மதி மேலே ஏற்கனவே ரொம்ப கோவத்தில் இருக்காங்களா, இப்போ அவள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் பிரச்சனை வரும். என் வேலைக்கு தான் மாமா பிரச்சனை அப்படின்றாங்க. நீ இவ்வளோ யோசிக்கிற, நான் யோசிக்க மாட்டேனா அப்படின்றாரு தங்கராஜ். அதுக்கப்புறமா சுரேஷ் ரூமுக்கு போயிடுறாரு. என்ன இது, சுரேஷ் சொன்னதை நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அதை யோசிக்கவே ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எல்லாமே நான் யோசிக்கிறேன், எல்லாமே உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து பண்ணுறேன்னு வெளியே மட்டும் பில்டப் பண்ணிக்கிறாரு. இப்போது நம்ம தங்கராஜ் வந்து நம்ம சுரேஷ் மதி பிரச்சனையை பற்றி ரேவதி கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப பிஸியாக கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ரேவதி, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. என்னதுன்னு, பிள்ளைங்களை கொஞ்சம் மேலே அனுப்பு, இல்லை நீ தனியாக வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிள்ளைங்களா, அத்தையை கூட்டிகிட்டு வாங்க போங்க அப்படின்னு. எதுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு. சரி, அவங்க போயிட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நைட்டு நடந்த விஷயம் அப்படின்னு. ஏங்க, எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பில் தான் இருப்பீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க. அடியே, நமக்குள்ளே நடந்ததை பற்றி நான் பேசல. ஆக்சுவலாக சுரேஷ் மதியை தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைன்னு. சுரேஷ் மதியை தள்ளி விட்டுட்டானா? மதி தாங்க சுரேஷை தள்ளி விட்டுட்டா அப்படின்றாங்க. சரி, ஏதோ வளர்ற, உனக்கே புரியுதில்ல, இந்த விஷயத்த தயவு செஞ்சு உன் வீட்டில் யார்கிட்டயோ சொல்லிடாத. சொல்லலை அப்படின்றாங்க. சொல்லலை அப்படின்னு தடுமாறுறாங்க. அப்போ யார்கிட்டயோ சொல்லிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. மலரணிக்கிட்ட சொன்னோன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கோவப்படுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லைங்க, நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன் அப்படின்றாங்க. ஆமாம், ஏங்க சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இல்லை, ஏற்கனவே உங்கள் வீட்டில் மதி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. உங்கள் அம்மா கிட்ட வேற வாய் துடுக்கா பேசியிருக்காவ. மறுபடியும் இதனால் ஒரு பிரச்சனை வர வேண்டாம் இல்லை. உங்கள் அம்மாவோ அப்பாவோ மதியை வந்து அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, சண்டை போடுறது, அவகிட்ட ஏதாவது கோவமாக பேசுறது, இது எல்லாமே சுரேஷோட வேலைக்கும் தான் சேர்த்து ஆபத்து வரும். அதுதான் அவன் பயப்படுறான். அவன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு என்கிட்ட சொன்னான். அதான் எதுக்கும் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு. இந்நேரம் உன் அன்னைக்கு நீ கால் பண்ணி சொல்லியிருப்பியோன்னு நினச்சேன். நல்ல வேலை சொல்லலை. அப்படி மட்டும் ஏதாவது சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உன்னை அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் சொல்லலை அப்படின்றாங்க. உடனே நம்ம மலருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஆனால் மலர் ஃபோனை எடுக்கல. இங்கே தான் பாக்கியராஜ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. பாக்கியராஜ் கிட்ட ஏற்கனவே மலர் வேற சொல்லிட்டாங்க. எதுக்காக சண்டை வந்துச்சான் அப்படின்னு கேட்கும்போது, தெரியல, 2 பேரையும் ஒரே ரூமில் இருக்க சொன்னாங்களாமா. அவங்க வாழ்க்கையை அவங்க தொடங்கினா என்ன, தொடங்கல்னா என்ன, இவருக்கு என்ன வந்துச்சு, தேவையில்லாமல் சுரேஷ் வாழ்க்கையை எல்லா இடத்துலையுமே டேமேஜ் பண்ணி விடுறாரு உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க மலர். அதுக்கு எதுக்கடி என்கிட்ட கத்துற அப்படின்னு. அங்கே கத்துனா சும்மா விட்டுருவாங்களா? இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க, அதான் உங்ககிட்ட கத்துனேன் அப்படின்னு மலர் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ எதுக்கு ரூமுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. எங்க ரூமுக்கு வரணுன்னா கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஆமாம், இல்லை, இது உங்கள் அம்மாவோட வீடு, கண்டிப்பாக நீங்கள் கேட்குவீங்க அப்படின்றாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, இது எங்கள் அப்பாவோட வீடு அப்படின்னு. ஓ, உங்கள் அப்பாவோட வீடு, உங்கள் அம்மாவுக்கு உரிமை இருக்குது, எனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆச்சு மலர், உனக்கு இத்தனை நாளில் நீ இப்படி பேசி பார்த்ததே இல்லைன்னு, அதான் ஆளாளுக்கு எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்கே எப்படி பேசணும்னு தெரியலன்னு சொல்கிறீங்கன்னு. இதெல்லாம் நீ சொன்னது அப்படின்றாங்க. ஆமாங்க, நான் பைத்தியம், என்னை நானே திட்டிக்குவேன், அப்புறம் நீங்கள் திட்டினீங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. இது ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது வெளியில் கிளம்பிட வேண்டியது தான் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்போ தான் ஞாபகம் வருது, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான், நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆமாம் போங்க, அவங்ககிட்டயும் போய் எப்படியாவது சொல்லிடுங்க நடந்ததை அப்படின்னு. புரியல அப்படின்றாங்க. இல்லை, எப்படியும் நான் உங்ககிட்ட இதை கேட்டேன், நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு. மலரு, நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதாங்க, உங்கள் அம்மா முக்கியமா நான் முக்கியமானு கேட்டதுக்கு நீங்கள் நானும் முக்கியம் இல்லை, அம்மா தான் முக்கியம்னு சொன்னீங்கல்ல, அதை கூட சொல்லிடுங்க, எல்லாரும் என்னை கேவலமாக பார்த்து சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு மலரு உனக்கு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு. ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு போங்க, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குன்னு கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம லக்ஷ்மி வராங்க. என்ன, அந்த வீட்டிலேருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தங்கராஜ் போயிடுறாரு வெளியே.
வெளியே. ஐயையோ மாட்டிக்கிட்டோமே, சொல்கிறதா வேண்டாமா, ரேவதி ஒருவேளை ஏதாவது சொல்லியிருப்பாளா இருக்குமா, நம்மக்கிட்ட போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பேசாமல் ரேவதி கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மலர். அப்போ லக்ஷ்மி வந்து, என்ன அங்கே போனவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்காங்களாமா, இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாமான்னு. யாரை அத்தை கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மேடமை தான் அப்படின்னு. மதியை கேட்குறீங்களா அப்படின்னு. அந்த மேடம் தான், அவங்க தான் அப்படின்றாங்க. சரி புரியுது அத்தை, நீங்கள் கோவமாக இருக்கீங்க, உங்கள் கோவம் தனியட்டும், மதியம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு தான் அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எதுவும் பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு. இல்லையே, ஏதோ பிரச்சனை தான் போல இருக்குது அப்படின்றாங்க. ஏன் எப்படி சொல்கிறீங்க பிரச்சனைன்னு அப்படின்னு. சுரேஷ் கால் பண்ணியிருந்தான், அவன் குரலே சரியில்லை அப்படின்றாங்க. சுரேஷ் கால் பண்ணியிருந்தானா நீங்கள் கால் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் தான், இது சுரேஷ் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணான்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் தான் கால் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதானே, அவன் கால் பண்ணியிருக்க மாட்டான், அவன் தான் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கானே அப்படின்றாங்க. டென்ஷனில் இருக்கானா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக மறுபடியும் நம்ம ரேவதி கால் பண்ணுறாங்க. ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோனை போய் பார்க்குறாங்க நம்ம லக்ஷ்மி. நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னும், என் பொண்ணு கால் பண்ணுறா, நீ என்ன அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்கிற, வந்து அட்டன் பண்ண அப்படின்றாங்க. அட்டன் பண்ணி பேசும்போது அவுட் ஸ்பீக்கர் போட சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் சொல்கிறான்னு நானும் கேட்குறேன், என் பொண்ணு தானே அப்படின்னு. அப்போது அவுட் ஸ்பீக்கர் போடும்போது, அண்ணி நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்றாங்க. சரி ரேவதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்ன அம்மா பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி. ஏன் நான் பக்கத்தில் இல்லைனா என்ன ரகசியமாக பேசுவீங்க அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. உடனே ரேவதிக்கு கட்டுப்பாயிடுது. என்ன அண்ணி அப்படின்றாங்க. அம்மா தான் ஃபோனை எடுத்து அவுட் ஸ்பீக்கரில் போட சொன்னாங்க அப்படின்றாங்க. ஏய் ரேவதி, என்ன சொன்ன அவகிட்ட, எங்கிட்டையும் சொல்லுடி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு. மதிய விஷயமா ஏதோ சொன்னியே, என்னாச்சு, சுரேஷ் கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசும்போது அவன் குரலே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடான்னு கேட்டால் எதுவுமே சொல்லலை, நான் டியூட்டி கிளம்புறேன் ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டான், அப்படி என்ன நடந்துச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்க பார்க்குறாங்க. இப்படி சொல்ல போறியா, இல்லை நான் மாப்பிள்ளை கால் பண்ணவா, இல்லை நான் கிளம்பி அங்கே வரவா அப்படின்றாங்க. ஐயோ அம்மா ஒன்றும் இல்லை, சுரேஷும் மதியம் இன்னும் அவங்க வாழ்க்கையை தொடங்காமல் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட முதலிரவு ஏற்பாடு பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்கள ஒரே ரூமில் விட்டார். ஆனால் அதில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, இவன் என்ன பண்ணான்னு தெரியல, சண்டை வந்திருக்கு போல், அவள் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கா, பயத்தில் தான் தள்ளி விட்டதா சொல்கிறா, ஆனால் அவனுக்கு தலையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படின்றாங்க. ஐயோ 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 அப்படின்றாங்க. போதும்மா, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னதாகவே காமிச்சிக்காதீங்க, அவர் கோவப்படுவார், சுரேஷ் கிட்ட இதை கேட்டு தொலையாதீங்க அப்படின்றாங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க லக்ஷ்மி. என் பிள்ளைக்கு நிம்மதியே இல்லை, போய் அவனை போய் கல்யாணம் பண்ணி வச்சாரே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்து பெணாத்துறாங்க. என்ன நீ அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ அரைக்குறையாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க வந்து போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. போங்க நீ, அவர் வேறு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு, இப்போ மாட்டிக்கிட்டேன் பாருங்கள், அவர் எங்கிட்ட கொஸ்டின் பண்ண போகிறாரு, நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு எத்தனை மன்னிப்பு கேட்கணுமோ தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ரேவதி. சரி சமாளி, இது என்ன நமக்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ லக்ஷ்மி கிட்ட போய் பேசினா அவங்க மலர்கிட்ட எதுவுமே பேச மாட்றாங்க. அவர் நம்ம ராகவன் இருந்துட்டு, என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த சுரேஷை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னு. யார் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யார், இந்த வீட்டோட 2வது மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு மதியை பற்றி சொல்கிறாங்க. ஏன் தள்ளி விட்டாலாமான்னு சொல்லவே வாய் கூசுது. புருஷன் பொண்டாட்டியை நெருங்கி வந்தால் கீழே பிடிச்சி தள்ளி விடுறதெல்லாம் அவகிட்ட மட்டும்தான் நடக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசக்கூடிய விஷயமா, விடு அப்படின்றாரு. பேசணும் இல்லைங்க, என் பிள்ளைக்கு தலையில் அடிபட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க, வாங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதெல்லாம் சரியாக இருக்காது, வேணா விடு அப்படின்னு சொல்லி அவர் அதை அப்படியே அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்களுக்கு பெரியவங்கங்கிறதுனால ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அவங்களுக்கு. இந்த பக்கம் பாக்கியராஜ் எங்கேயோ வெளியில் போனவர் மலருக்கு கால் பண்ணுறாங்க. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா மலர் அப்படின்னு. சண்டை போட வேண்டியது, ஏதாவது பேச வேண்டியது, அப்புறம் சமாதானப்படுத்த ஏதாவது வாங்கிட்டு வந்து என்னை சமாளிச்சிட வேண்டியது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நீ எதுக்கு மயங்குவன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அல்வா மல்லிகைப்பூ 2மே வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க. வழக்கமாக இதெல்லாம் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ புதுசாக அவர் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் மலருக்கு. இவர் உள்ளே போகும்போதே அங்கே லக்ஷ்மி ராகவன் 2 பேரும் ரொம்ப டல்லாக சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே போகிறாரு. அதை மறைச்சி அதுவும் ஹெல்மெட்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. என்னடா வழக்கமாக ஹெல்மெட்டை வண்டியில் மாட்டி வச்சுட்டு வருவேன், இப்போ கையில் எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாரு. சும்மா தான் உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கலான்னு, வெளியில் நிறைய வெயில் இருக்குன்னு. எங்கடா வெயில் வருது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. சரி நீங்கள் ஏன் 2 பேரும் சோகமாக இருக்கீங்கன்னு, உனக்கு விஷயம் தெரியாதில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த விஷயத்தை பற்றி சொல்லிடுறாங்க.
ஏற்கனவே இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. இப்போ இவங்களுக்கும் சொல்லிட்டாளா மலரு அப்படின்னு கோவமா இருக்காரு. சரி இருங்க நான் வந்துடுறேன்னு. ஏன்டா இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், இரு வரேன்னு போகிறேன் அப்படின்னு. நான் சுரேஷ் கிட்ட ஃபோன் பேசுறதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு ரூம்குள்ளே போய் கதவை சாத்துறாங்க. எதுக்கு இப்போ கதவை சாத்துறீங்க அப்படின்னு. சரி சாத்தலை கத்தாத அப்படின்னு சொல்லி ஓப்பன்லேயே விட்டுடுறாரு. என்ன இவன் ஒரு மாதிரி மார்க்கமாக சுற்றுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு லக்ஷ்மி போய் அங்கே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பொதுவாகவே இவங்க அடிக்கடி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீப்பான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மலர் வந்து சோகமாக அதாவது கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு மலர், எல்லா வேலையும் முடிஞ்சுதானே? வேலை முடிஞ்சால் மட்டும் விட்டுறவா போகிறீங்க, வேலை தேடி தானே வைக்க போகிறீங்க அப்படின்றாங்க. சரி நான் உனக்கு பிடிச்ச ஹல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேனே, இது என்ன இது புதுசாக இருக்கே பாக்கியராஜ் அப்படின்றாங்க. என்ன புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணுனா நீ என்னை மன்னிக்குவ அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா முன்னாடி போய் எனக்கு உங்களை விட என் பொண்டாட்டியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். பாப்பா வந்ததுக்கப்புறம் பாப்பா உன்னை விட உன்னோட அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது, உனக்கே புரியாதா அப்படின்னு. இல்லைங்க எனக்கு புரியாது, நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. இதை தவிர வேறு என்னன்னாலும் சொல்லு, அம்மா கோச்சிப்பாங்க, ஏற்கனவே ரொம்ப கஷ்டமாக இருக்காங்கன்னு. அம்மா கோச்சிக்கிறத தாண்டி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நிஜமாவே உங்களுக்கு என்ன தானே பிடிக்கும் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி பேசுகிற, என்ன இருந்தாலும் அவங்க அம்மா இல்லை அப்படின்றாங்க. சரி சரி நான் எதுவும் பேசலை, ஆனால் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம், 2 பேரும் சமானு கூட சொல்லியிருக்கலாம். அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்புறமா தான் நீன்னு சொன்னீங்கல்ல, அதனால் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாங்க. மன்னிப்பு கேட்கவா எப்படி அப்படின்னு. நான் மன்னிக்கிற மாதிரி மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் என்ன பண்ணால் நான் மன்னிப்பேனோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. நான் உன் காலில் கூட விடுறேன், இதோட இந்த விஷயத்த விட்டுடு அப்படின்னு அப்படியே கீழே காலில் விழ போகிறாரு. அதை லக்ஷ்மி பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க. டே பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐயோ போச்சு அப்படின்னு. ஏதோ விளையாட்டாக பண்ண போய் இது விபரீதமாக போய் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மலர் பண்ணது. ஆக்சுவலாக மலர் அந்த மாதிரி பாக்யராஜ் கிட்ட விளையாட தான் செஞ்சாங்க. கொஞ்சம் வருத்தம் இருந்தாலுமே அது என்ன சுச்சுவேஷனில் அவர் அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போது மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் இருந்துட்டு அது சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு. ஏண்டா விளையாட்டுக்கு பொண்டாட்டி காலில் விழுவியா நீ? அவள் என்னடானா அம்மா முக்கியமாக பொண்டாட்டி முக்கியமானு கேட்டால் அம்மா முக்கியம்னு சொல்கிறீங்கன்னு கோச்சிக்கிறா. அதுக்காக நீ அவள் காலில் விழுற, அவள் மன்னிக்கணும்னா நீ அவள் காலில் விழுவியா? அங்கே ஒருத்தி என்னடானா என் பையன் மண்டையை உடச்சி வச்சிருக்கிறா, இங்கே ஒருத்தி என் பையனை காலில் விழ வைக்கிறா. இதுக்காக தான் நான் என் ஆம்பளை பிள்ளைங்க 2யும் பெற்று பாராட்டி சீராட்டி வளர்த்து எடுத்தேனா? என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு மதியை கேட்க முடியாதது எல்லாத்தையும் மலரையும் கேட்குறாங்க. அப்போது நம்ம மலர் இருந்துட்டு நான் என்ன பண்ணேன், மதி பண்ணதுக்கு எதுக்கு என்ன திட்டுறீங்க அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாது பாரு, அங்கே அவன்னா இங்கே நீ, அவள் இங்கே வரட்டும், 2 பேருக்கும் இருக்குது, வீட்டு வாசப்படியை தாண்டாமல் வைக்கிறேன், உங்களுக்கெல்லாம் கொடுமைக்கார மாமியார் கிடச்சிருந்துருக்கணும். என்ன மாதிரி நல்ல மாமியாரும் மாமனார் கிடைச்சதுனால தான் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் வீட்டு பிள்ளைங்கள படுத்துறீங்க அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. யாரத்தை நீங்கள் நல்ல மாமியாரா அப்படின்னு. ஐயோ 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 பார்த்தீங்களாங்க இவ எப்படி பேசுகிறான்னு, அவள் தான் அப்படி பேசிட்டு போனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்தா, இப்போ இவ இப்படி பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு. அப்போது இந்த பிரச்சனையை என்ன பண்ணுறதுன்னு, அதாவது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பாக்யராஜ் வேறு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, அவள் வேற கோவமாக இருக்கா, ஏற்கனவே மதியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வந்தீங்க, இப்போ அதெல்லாம் மலருக்கும் தெரியும்ல, அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, இருக்கிற வாழ்க்கையை ஸ்மூத்தாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகலாமே, எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு. மலர் உங்களை எல்லாரையும் அனுசரித்து யார் என்ன தப்பு பண்ணாலும், யார் என்ன கேள்வி கேட்டாலும், யார் என்ன திட்டினாலும் அதெல்லாம் அனுசரித்து தானே போயிட்டுருக்கா. அவளை ஏன் நீங்கள் சண்டைக்கு இழுக்கிறீங்க, மதி பண்ணினதுக்கு மதிக்கிட்ட கேட்க முடியலன்னா விட வேண்டியது தானே, இவளை ஏன் சும்மா நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர கோவம் வந்துடுது நம்ம லக்ஷ்மிக்கு. முக்கியமாக மலருக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நமக்காக ஒரு வார்த்தை பேசிட்டாரே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் லக்ஷ்மி இருந்துட்டு பார்த்தீங்களாங்க, ஒரே ஒரு வார்த்தை அவன் எப்படி பேசிட்டான்னு, அவள் காலில் விழுவானா, அதை கேட்டு நான் ஏதாவது பேசினா நீ எதுக்கு இதில் தலையிடுறேன்னு கேட்குறான். போடா போ, உன் பொண்டாட்டி காலிலே விழுந்துக்க, அவள் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கோ, அவள் தான் முக்கியம்னு கூட இருந்துக்கோ, அவ்வளோ ஏன் உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையும் என் புருஷனையும் வீட்டை விட்டு கூட வெளியே துரத்திடுங்க. அந்த மதியம் இந்த மலரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை ஆளட்டும், அவங்க 2 பேரும் காலில் விழுந்து கிடங்க 2 பேரும். எனக்கு என்ன போனது, இப்போவே நான் மாப்பிள்ளையை வர சொல்லி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த வீடும் வேணாம், இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் வேணாம், எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வேகமாக போய் அவங்க தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து பக்கு நிச்சு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்கராஜ் இந்த விஷயத்தில் தலையிட்டால் அது பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடிப்பார் அப்படின்னு தெரியும். முக்கியமாக நம்ம மலரோ இல்லை பாக்யராஜோ சம்மந்தப்பட்டது அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் போய் முடிப்பார்.
அவ்வளோ கோவம் அவருக்கு. மதி பண்ணின பிரச்சனையும் சேர்ந்து இங்கே வந்து வெடியுமா, இல்லை மலர் ஏதாவது பேச போகிறாங்களா, மலரும் பாக்கியராஜும் அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை இதுக்கப்புறமாவது பேச போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதி செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியாது. சுரேஷை தள்ளி விட்டது அவங்களுக்கு பிடிக்கல, அவர் ஏதோ தப்பாக பிஹேவ் பண்ணுறாரு நம்மக்கிட்ட அப்படின்னு நினச்சி தள்ளிவிட்டாங்க. அந்த இஷ்யூவை பேச போய் இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூவில் வந்து நின்றுடுச்சு. பொதுவாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்காமல் ரூம் பக்கத்தில் நின்று ஒட்டு கேட்டதும் இல்லாமல் இப்போ இப்படி பேசி பயங்கரமாக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது, ஒருவேளை தங்கராஜ் வந்து இந்த பிரச்சனையில் மலருக்கும் நம்ம பாக்கியராஜுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு தெரியும். பட் சாதகமாக ஏதாவது பேசி இந்த பிரச்சனை இதோட முடிச்சு விட்டுடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு வேண்டான்னு சொல்லி அப்படி பேச போகிறாரா, இல்லை நெகட்டிவாக போக போகுதா கதைங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.